நல்ல அட்வைஸ் கிடைக்கும்னு நம்புகிறவங்க அந்த அட்வைஸ் போய் கேட்கலாம். அது ரொம்ப ரேரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் ஒரு பயஸ்டான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க, பர்டிகுலர்லி ரியல் எஸ்டேட்டில். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. ஏன்னா ரெண்டல் ஈல்டு, அதாவது வருஷம் கிடைக்கிற உங்களோட ரெண்ட் டிவைடட் பை ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி மைனஸ் வாட்டர் டேக்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா எஃபெக்டிவ் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு மேக்ஸிமம் 4% வரும். எல்லாருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்டில் 2வது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் லோன்ஸ். போன எபிசோடில் 2-3 விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒன்று ஃபஸ்ட்டு டைம் வென் பட்டு ஒரு ஒரு எமர்ஜென்சிக்காக இன்னொருத்தர்கிட்ட பைசா வாங்கும்போது ஹி யூஸ் த வேர்ட் ஷேம். அது எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்னொன்று இப்போது 5ஆம் தேதியே எல்லாருக்கும் சம்பளம் எக்ஸாஸ்ட் ஆகிடுறது. அதாவது சம்பளம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் லோன்ஸ் போயிடுது, அடுத்தடுத்தது போயிடுது. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படிங்கிற இந்த 2 விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் ஐ வாஸ் திங்கிங், என்னோட லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும்போது, சின்ன வயசுலேருந்தே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல்னே சொல்லலாம். அந்த ஒரு மாரல்லையே வளர்ந்த ஆளுனா. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்றைக்குமே எதுக்குமே லோன் வாங்கினதில்ல. அவங்களுக்கு சொந்த வீடு இருந்ததே இல்லை. ஒரு சைடு தாத்தா பாட்டிக்கு சொந்த வீடு இருந்ததே இல்லை. ஒரு சைடு தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சேமித்து ஒரு வீடு கட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து வளர்ந்ததுனால இனி வரைக்கும் எனக்குமே லோன் அப்படிங்கிறது ஒரு ஷேம்ஃபுல் விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டிருக்கு, சின்ன வயசில் அப்படியே சொல்லி வளர்ந்ததுனால. இன்னொன்று சொந்த வீடு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நோஷனில் எனக்கும் வீடு கிடையாது. அண்டு பயங்கரமாக கேல்குலேஷன் பண்ணி பார்த்ததில் கார் வாங்குறதுக்கு பதிலாக ஆட்டோலேயோ கேப்லேயோ போகிறதே பெட்டர் அப்படின்னு நானே ஒரு கூகுள் ஷீட் கேல்குலேஷன் பண்ணி கார்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு காரும் இல்லை, வீடும் இல்லை, லோனும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, சுற்றி எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த சொந்த வீடு அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா, இல்லை லோனுங்கிறத எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம லோன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட்டு என்னோட தாட் ப்ராசஸ் பற்றி? காரும் இல்லை, லோனும் இல்லை, வீடும் இல்லை, வேற யாரும் எதுக்கு உயிர் வாழற? ஸோ இப்போ ஐ திங்க் என்னுடைய சைல்ட்ஹுட் ஆல்சோ, என்னுடைய அப்ரிங்கிங் இஸ் ரொம்ப சிமிலர். இதே மென்டாலிட்டி தான். அஃப்கோர்ஸ் யாரும் என்கிட்ட லோன் வாங்கக்கூடாதுன்னு என்னோடய பேரண்ட்ஸ் யாரும் என்கிட்ட சொல்லலை. பட் அவங்களும் பெருசாக எதுவும் லோன் வாங்கலை. அவங்க முதல்ல வாங்கின லோன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீலருக்காக வாங்கினாங்க. ஏன்னா நாங்கள் மெயின் ரோட்லேருந்து, மயிலாப்பூரில் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஸ்லைட்லி சபர்ப் ஆஃப் மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டில் வி வென்ட் டு, அந்த இடத்துல பஸ் கிடையாது. ஸோ எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆஃபீஸ் போகிறதுக்கு. அப்போ ஒரு 2 வீலர் வாங்கினார். அவருக்கு எப்படி வாங்கணுன்னே தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், கடன்லாம் வாங்கலாம்ப்பா, கடன் வாங்கி இதெல்லாம் அப்படி அது தோணவே இல்லை. அது ஸ்ட்ரைக்கே ஆகலை அவருக்கு. ஸோ அப்போ தான் ஓகே, அவருடைய பர்பஸ் அது சால்வ் பண்ணிது. வண்டியில் போக முடிஞ்சது, அவரால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆஃபீஸ்க்கு போனார். ஸோ இதில் மெயின் இதோட லாஜிக் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு முடிவு இன்றைக்கி எடுத்தோம்னா, நம்ம எடுக்கிற முடிவு எல்லாத்துலேயுமே ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். டைரக்டோ இன்டைரக்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அதோட விளைவு சில சமயம் உடனே கிடைக்கும், சில சமயம் 5 வருஷம் கழிச்சிருக்கும், இல்லை 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு கூட இருக்கும். அந்த விளைவை பற்றி யோசிச்சுட்டு அந்த முடிவு எடுக்கிறது பெட்டர். இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இப்போது நீங்கள் நான் ரெண்டட் வீட்டில் தான் இருக்க போகிறேன் என்னோடய வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். இப்போது நிறைய பேர் ஒரு ஸ்மார்ட் ஐடியா என்னென்னா, வேலை பண்ணுற வரைக்கும் அவங்க ரெண்ட்லேயே தான் இருப்பாங்க. வேலை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பசங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் வில்லா வாங்கிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் வில்லா ஏதாவது ஒரு இடத்துல வாங்குவாங்க. அது கரெக்டாக தப்பா, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பற்றி அப்புறம் அது தனி எபிசோடு, அது வேண்டாம். பட் பண்ணுறத சொல்கிறேன்.
ஒரு ரிட்டையர்மெண்ட் வில்லா வாங்கிடுவாங்க. அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் வில்லாக்கு வந்து காஸ்ட் வந்து இப்போ வீடு வாங்குறதோட கம்மியாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி அது அஃபோர்டபுளான ஒரு பர்ச்சேஸ். டைரெக்டாகவும் வாங்கிடலாம். இப்போ ஏன்னா இத்தனை நாளாக நம்ம வந்து இப்போ ஹோம் லோன் வாங்காதனால அந்த இஎம்ஐயை சேவ் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை தாண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கார்பஸ் கிடைக்கும். அந்த கார்பஸை வச்சு அந்த ரிட்டையர்மெண்ட் வில்லை வாங்கி அங்கே செட்டில் ஆகிடலாம். அது ஒரு திங்கிங். ஸோ இதுதான். இப்போ இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்து ஊராக போவேன், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ட்ராவல், இதை ஒரே இடத்துல வேலை பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2 வருஷம் இருப்பேன், அங்கே ஒரு 4 வருஷம் இருப்பேன். அப்போ என்ன பண்ணணும்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸில் அந்த ரெண்ட் வந்து அத்தியாவசியமான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத இப்போவே இன்க்ளூட் பண்ணணும் நீங்கள். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது ரெண்ட் வந்து என்னுடைய வாழ்நாள் பூரா அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்க போகிறது. எப்படி வந்து ஃபுட்டு, க்ளோத்திங், மெடிசன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபுல் லைஃப் டைமுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டும் அத்தியாவசியமான எக்ஸ்பென்ஸ், அதை நான் இன்க்ளூட் பண்ணும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷனுங்கிற ஒரு ஃபோர்சைட் இப்போவே வேணும். அதுதான் நான் சொல்ல. இப்போ அது வந்து இந்த தண்ணி ஃபீல்டு பலூன் மாதிரி வாழ்க்கை. ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு இடத்துல பல்ஜ் ஆகும். அது இன்னொரு இடத்துல எங்கே பல்ஜ் ஆகுதுங்கிறத யோசிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது பெட்டர். அதுதான் எப்போ. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, யூ கேன் பை அ ரிட்டையர்மெண்ட் வில்லா. அப்படி இல்லைன்னா ரெண்ட்டை வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இப்போவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன்னா ரெண்டல் இன்கம்ஸ்லாம், ரெண்டல் ஈல்டுலாம் வந்து ரொம்ப கம்மி. ரெண்ட்லாம் வந்து மேக்ஸிமம் 5%, 6% தான் ஏறும் வருஷம். அப்போ ஒன்றும் பெரிய, ஸோ இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் ஏறும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண டைம் இருந்ததுன்னா ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள எக்ஸ்பென்ஸ் நான் சொல்கிறது. ஓகே, அது ஒரு வே ஆஃப் திங்கிங். சில பேருக்கு என்னென்னா, அவங்க வந்து இப்போ என்னுடைய கேஸ் எடுத்திங்களேன். நான் வந்து என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னுடைய கொள்ளு தாத்தா வாங்கின வீட்டில் இருந்தேன் நான். எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு, அதாவது ராதாகிருஷ்ணன் சாலை, மயிலாப்பூரில் பெரிய பங்களா. அது வந்து எங்கள் கொள்ளு தாத்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து வாங்கினது. அந்த பங்களாவில் தான் நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தேன். எனக்கு வந்து அது ஹார்ட் பிரேக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட் பிரேக்குங்கிறது தான் அந்த வீட்டை விட்டு வெளில போனது தான். அப்போது அது ஏன்னா போன வருஷமே நான் போன எபிசோட்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனோட கம்மியாக சம்பாதிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அந்த சொத்து வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, விற்றுருவோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அந்த வீட்டை விற்று ஃப்ளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில். ஸோ எனக்கு வந்து சொந்த வீடு எப்போவுமே அப் டு திஸ் பாயிண்ட் எனக்கு சொந்த வீடு பிரச்சனையே இருந்ததே கிடையாது, ரெண்ட் பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஆனால் என்னுடைய நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ஒரு தடவை அவங்கள பார்க்க போகும்போது அவங்க வேற வேற வீட்டில் இருப்பாங்க. அதே ட்ரிப்ளிகேனில் தான் இருப்பாங்க, அதே மயிலாப்பூரில் தான் இருப்பாங்க, மாம்பழத்தில் இருப்பாங்க, ஆனால் வேற வேற வீட்டில் இருப்பாங்க. அது ஒரு அந்த காலத்தில் இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு. அந்த பொட்டி கொடுத்துன வீடும்பாங்க. ஒரு குட்டியாக இருக்கும், 2 ரூம் தான் இருக்கும். ஆனால் ஒரு டைமில் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு எமோஷ்னல் திங். நான் இப்போ என்னடா அது எப்போ பாரு வீடு மாறிட்டே இருக்கேன், எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, செவுரு சொந்தம் இல்லை, ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஒரு சோஃபாவை வந்து சில பேர் வந்து சோஃபாவை வந்து செவுத்து பக்கத்தில் வைக்காதம்பாங்க, ஏன்னா அந்த மார்க் ஆயிடும்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த வாழ முடியாது. நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் முதல்ல பண்ண வேண்டிய வேலை நான் வீடு வாங்குறது தான் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து என்னால் கம்ப்ளீட்டாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது நியாயமான ஒரு டிசைர், ஏன்னா நியாயமான ஆசை. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸே சொல்லுவாங்க என்னால் தான் வாங்க முடியல, நீயாவது சம்பாதிச்சு வாங்குவாங்க. சில பேர் தே வாண்ட் அவங்க அம்மா அப்பாவை நான் சொந்த வீட்டில் வாழ வைக்கணும், அவங்களுடைய லைஃப் டைமில் அவங்க சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிறது பசங்களோட ஒரு டிசைராக இருக்கலாம். பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் வந்து சொந்த வீடுங்கிறது வெரி 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 சென்சிட்டிவ் டாபிக். அவங்களுக்கு எதுவோ வேணாம், பைக்கெல்லாம் வேணாம், நான் எதுவுமே வேணாம், ஹாலிடேலாம் வேணாம், முதல்ல சொந்த வீடு, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது அது எனக்கு நியாயமான ஒரு ஆசையாக தான் தோணுது, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அதை வந்ததுனால. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது.
மக்கள் வந்து இது ஒரு எமோஷ்னலாக வாங்கிடுவாங்க. அதாவது இது எமோஷ்னல் டிசையர் தான், அது நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அது வாங்கும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வாங்கணும். அதே எமோஷன்ஸை வாங்கும்போதும் அப்ளை பண்ணோன்னா தப்பாயிடும். ஏன்னா எஸ்பெஷலி வீடு வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் தப்பான மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா தூக்கி போட்டு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். வீடு அந்த மாதிரி கிடையாது. வாங்கினா வெளியில் வரத்துக்குள்ளே உங்களுக்கு லாஸோட தான் வெளில வர முடியும். ஏதாவது ஒரு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ முதல்ல நான் யங் ஏர்னர்ஸ்ட்டை நான் என்ன சொல்கிறதுனா, நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் முதல்ல செட் பண்ணிங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோயிங் எபிசோட்ஸில் பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் என்ன, பைக்கோட ப்ரீமியம், இல்லை பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் ஒன்ஸ் a year கட்டுறது, அந்த மாதிரியான அதெல்லாம் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் 10%, 20%, 30% உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இபிஎஃப் மேண்டட்டரி இபிஎஃப் டிடக்ஷனை தாண்டி வீட்டுக்கு வர டேக் ஹோம் சேலரியிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஒரு சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். முதல் சம்பளத்துலேருந்து உங்களை மாதிரி முதல் சம்பளத்துலேருந்து ஆரம்பித்தா ஐடியல். இல்லைன்னா எப்போ ரியலைசேஷன் வருதோ அன்னிலேருந்து ஆரம்பிக்கணும். பட் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து வீடு ஹோம் லோன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இஎம்ஐ கட்டும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தாமல் பார்த்துக்கணும். இதுதான் எசென்ஷியல். நான் ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னா அது அவ்வளோதான், அது வரவே வராது. முன்னாடியே அந்த பழக்கம் ஆரம்பிச்சிட்டோம்னா சரி அது ஒரு செலவு, அது பண்ணிகிட்டே இருப்போம்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ உடனே வீட்டை பற்றி யோசிக்காமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 years டைம் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இப்போ ஒரு 23, 24ல் ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்கன்னா 28 to 30 அந்த டைமில் எனக்கு வீடு வாங்கியே தீருவேங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க அந்த ஏஜில் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் யோசித்து வாங்குவாங்க. மயிலாப்பூரில் 3 bedroom ஃப்ளாட்டுக்கும் ஓஎம்ஆரில் இருக்கிற 3 bedroom ஃப்ளாட்டும் ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ன வேணால் ப்ரைஸை பற்றி நான் சொல்லலை, லாஜிஸ்டிக்ஸ், கரண்ட் போனால் எவ்வளோ சீக்கிரம் வரும், வெள்ளம் வருமா, சாக்கடை லாஜிஸ்டிக்ஸ்லாம், இதெல்லாம் இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவா, இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குறது பெட்டர். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கா, நிறைய பேர் இதை மட்டும் அது ஒரே ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. கரெக்ட், அதுதான் டேஞ்சர். எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வயசானோம். 25 வயசுல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அஃப்கோர்ஸ் எனக்கு இப்பவும் கஷ்டம், எனக்கும் இப்பவும் கஷ்டம். முக்காவாசி பேர் ஜென்ரலாக 25 வயசுல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எமோஷனல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். நான் அடிக்கடி சொல்றது, வி ஆர் ஆல் விக்டிம்ஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் மற்றவங்களுக்கு இருக்கும்னு நினைச்சு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லாருக்கும். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வந்து அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் 30 ஆர் பிட்வீன் 28 to 32 அந்த ஏஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது கெட்டது பார்த்து நான் கிளாரிட்டியோட யோசிச்சு வாங்கலாம். அப்போ நீங்க வாங்கும்போது ஆல்ரெடி நீங்க ஒரு 5 வருஷம் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை அவ்வளோ சீக்கிரம் அதை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு கை வராது, மனசு வராது, ஹோப்ஃபுல்லி. அண்ட் இஎம்ஐ எவ்வளோ இருக்கணும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோம் லோன் வாங்கும்போது அந்த டேட்டில் அவங்க என்னெல்லாம் அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்து வாங்குவாங்க. அது தப்பு, அது பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் வீடு கட்ட போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். அட்லீஸ்ட் இப்போ டவுன் பேமெண்ட் வந்து மினிமம் 20% கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேங்க்ஸ்லலாம் நல்ல சேலரி ஜாபாக இருந்தால் 80% அவங்க லோன் கொடுத்துருவாங்க, 20% வீடு நம்ம தான் கட்டணும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அந்த ஃபீ எல்லாம் சேர்த்து அது ஒரு ஃபியூ லேக்ஸ் ஆகிடும். ஸோ
அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஸோ அப்போ அதுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? கொஞ்சம் ஊர் சுற்றுறத நிறுத்திக்கணும். வேறு வழி கிடையாது. பலூன் வாட்டர் பலூன் மாதிரி தான். எதாவது அமுத்தினா அதுதான். கொஞ்சம் செலவழிக்கிறத நிறுத்திக்கணும். நம்மளோட ட்ரீம்ஸை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் எதையாவது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை பிளான் பண்ணி ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்தாமல் கொஞ்சம் அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு மட்டும் சேர்த்து வச்சதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 15 இயர்ஸ்க்கு ஹோம் லோன் எடுக்கலாம். அட் ஏஜ் ஆஃப் 30 ஒரு 15 இயர்ஸ்க்கு ஹோம் லோன் எடுக்கலாம். பட் இதில் பெரிய இஷ்யூ என்னென்னா, டேக் ஹோம் பேல மேக்ஸிமம் 30% இஎம்ஐ இருக்கணும். இருந்தால் ஐடியல். டேக் ஹோம் பேல 30% இஎம்ஐ, 30% எக்ஸ்பென்சஸ் மாத செலவு, 30% இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ், 10% எமர்ஜென்சி. இப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சா பர்ஃபெக்ட் ஐடியல். உங்களால் ஹோம் லோன் ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு டைம் ஆகும். அவசரப்பட்டு ஹோம் லோன் வாங்கினீங்கன்னா 40-45% ஆகிடும் டேக் ஹோம் பே. அப்போ உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ நிறைய பேர் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க நான் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கப்பா, ஹோம் லோன் வாங்காதீங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றியும் யோசிச்சுட்டு வாங்குங்கன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமாங்க. போச்சு, 15 வருஷம் போச்சு. அப்போ அட்லீஸ்ட் மினிமம் 10 இயர்ஸ் உங்களோட லைஃப்பில் காலி. நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அது ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன் நம்ம பண்ணால் தெரியும். நிறைய பேருக்கு நான் என்னுடைய கேல்குலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் தூங்காமல் இருந்தவங்கலாம் இருக்காங்க. ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னெலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது. ஸோ ஏதாவது முடிஞ்சதை இன்வெஸ்ட் பண்ணி ஐடியலி 30% ஹோம் லோன் இருந்தால் 30%, ஹோம் லோன் இல்லைன்னா ஆர் எனி அதர் லோன் இல்லைன்னா அதோட ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது தெரியும். பட் இதுதான் பேசிக்கான ஐடியா. ஓகே. நம்ம ஹோம் லோன்ஸ் பற்றியே நிறைய டீட்டெயில்டாக பேசினதுனால ஐ திங்க் மற்ற லோன்ஸை பற்றி இன்னொரு எபிசோடில் பேசிட்டு ஹோம் லோனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலான்னு எனக்கு தோணுது. இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல 15 இயர்ஸ்க்கு வந்து ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் அந்த ப்ரீ க்ளோஷர் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா ஏதோ குறையிற மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, இன்னொரு வீடு வாங்கலாம் ஆர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாட் வாங்கலாம், அது வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், என் குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு நான் அதை விற்று படிக்க வைப்பேன், ஆர் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அதை விற்று நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கல்ல. அது வந்து ஒரு ஆக்சுவலி அது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகலாம். ஓகே, அதுதான் சொல்ல முடியும். ஒர்க் ஆகுமான்னு கேரண்டியாலாம் சொல்ல முடியாது. இது என்ன ப்ராப்ளம்னா, ரியல் எஸ்டேட் வந்து எல்லாரும் ஒரு கேரண்டீடு அசட் கிளாஸ்ன்னு நினைக்கிறாங்க. நான் ரியல் எஸ்டேட்டில் கோல்டையும் பற்றி நினைக்கிறாங்க. அது கோல்டு அது வேறு பார்ப்பலாம், அதோட மோசம் அது கோல்டு. பட் இந்தியா அப்போ என்னுடைய அங்கிள் வந்து வேளச்சேரியில் வந்து 1985 வீடு வச்சுருந்தார், பிளாட் வச்சுருந்தார், அதை 2000 விற்றார், இவ்வளோ கோடி பண்ணார். இந்த மாதிரி கதை சொல்லியே எல்லாரும் ஏமாறுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரியல் எஸ்டேட்டும் லைக் எனி அதர் அசட் கிளாஸ், ஸ்டாக்கு, கோல்டு ஆர் கரன்சி, அதுவும் டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம் தான். சப்ளை வந்து கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஜாஸ்தியாகும், வைஸ் வர்ஸா ப்ரைஸும் ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் இதில் என்ன ரியல் எஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம்னா, யாருக்குமே எது மார்க்கெட் ப்ரைஸ்னே தெரியாது. ஒருத்தர் கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, புரோக்கர் கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் வேல்யூவேட்டரை கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, கண்ணா பின்னான்னு சொல்லுவாங்க. அண்ட் எழுதியிருக்கிற சேல் டீடில் எழுதியிருக்கிற அமௌண்ட்டும் ஆக்சுவல் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு. எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் அப்படி தான். தெர் வில் பி சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி இன்வால்வ்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒப்பேக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் எப்போ சொல்கிறேன், நான் வாங்கணும், வீடு வாங்கணும்னா நான் இருக்கிறதுக்காக வாங்குறது பெஸ்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் சான்சஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். சில பேர்லாம் பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க.
அது தக்காளிலேருந்து அவங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் ஒரே மாதிரி தான். அவங்க அந்த நெகோஷியேட் பண்ணலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, அவங்களுக்கு லாஸ் மாதிரி அது. பேரம் பேசியே ஆகணும். ஆமாம், பட் தக்காளி பேரம் பேசுறதுக்கும், அதாவது நம்மளோட புவராக இருக்கிறவங்கள்ட்ட பேரம் பேசுறது வேற, நம்மளோட இன்னும் கார்பரேட் கிட்ட பேரம் பேசுறது வேற. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கார்பரேட் ஆர் சம்படி யூஸ் ரிச்சர், அது வெரி டிஃப்ரெண்ட் திங். அது தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறது ஈஸி. சில பேர் இதே பண்ணுவாங்க, ஃப்ளிப்பிங் ஹவுசஸ்மாங்க, அது சட்டை மாற்றுற மாதிரி வீடு மாற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணலாம், அவங்களுக்கு அது அதுலேயே ஊறினவங்க. அண்ட் நல்ல அட்வைஸ் கிடைக்கும்னு நம்புறவங்க அந்த அட்வைஸ் போய் கேட்கலாம். அது ரொம்ப ரேர் அன்ஃபார்ச்சுனேட்லி. எல்லாரும் ஒரு பயஸ்டான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க, பர்டிகுலர்லி ரியல் எஸ்டேட்டில். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. ஏன்னா ரெண்டல் ஈல்டு, அதாவது வருஷம் கிடைக்கிற உங்களோட ரெண்ட் டிவைடட் பை ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி மைனஸ் வாட்டர் டேக்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா, எஃபெக்டிவ் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு மேக்ஸிமம் 4% வரும். அதுக்கு நீங்கள் சும்மா எடுத்து எஃப்டியில் போட்டாலே அதோட ஜாஸ்தி. அதே அமௌண்ட்டை நீங்கள் எஃப்டியில் எடுத்தால் அதோட ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். இந்த சில பேர் சொல்கிற லாஜிக் வந்து என்னென்னா, நான் சொந்த வீடு எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கிடுறேன், அதை வந்து நான் எனக்கு இமோஷ்னலி எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனும் வந்துடுது, அதுலேருந்து எனக்கு வந்து ரெண்ட்டு வரும், அந்த ரெண்ட்டை நான் இஎம்ஐயாக கட்டிடுவேன். இந்த மாதிரி சில கால்குலேஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, வீடு எங்கேயோ இருக்கும். இல்லை பயங்கரம். ஐடி ஆஃபீஸஸில் இந்த ரெண்ட் ஈக்குவல் டு இஎம்ஐ கால்குலேஷன்ஸ் தான் இந்த ஃப்ரீ டைம்லலாம் ஓடும் பயங்கரமாக. ஆமாம், அது வந்து எனக்கு வந்து இன் மை மைண்ட் இட் மேக்ஸ் நோ சென்ஸ்னு தோணும். அதாவது இப்போது நான் இஎம்ஐ கட்டுறேன், எனக்கு ரெண்ட்டு வருது, அதை தூக்கி நான் இஎம்ஐயாக கட்டுறேன். ஆனால் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் இன்னொரு வீட்டில் இருக்க போகிறேன், அதுக்கு ரெண்ட்டு கட்ட போகிறேன். அதுக்கு அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் பெட்டராக தானே இருக்கும் அப்படின்னு நான் ஒரு எக்ஸல் ஷீட்லாம் போட்டு வந்து சில பேரோட ஆர்கியூலாம் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து இமோஷ்னலி அப்பீல் ஆகாது. அது இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், சொந்த வீடுங்கிற பந்தம், அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். பட் லாஜிக்கலி மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரெண்ட்டை வரதை இஎம்ஐயாக கட்டுவேன், நான் அப்புறமா ரெண்ட் கட்டுவேன் அப்படிங்கிறது வந்து டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க்? இப்போ எல்லாரும் என்ன கத்துறது என்னன்னா, நீ சும்மா மேத்ஸ் பேசுகிற, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நான் ஒன்றா எக்ஸல் ஷீட்டை தூக்கிடுவேன், உனக்கு ரியல் லைஃபே தெரியாதும்பாங்க. சரி, அதனால் நான் இப்போது நான் மேக்ஸ் பேசேஜே குறைச்சிட்டேன். நான் அதே அந்த எமோஷ்னல் ஆங்கிள்லேயே வரேன். ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஏன் எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் டு த பீப்புள் அவுட் தேர். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்சி. வீடு வந்து எமோஷ்னலாக இருக்கிறத பற்றி ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. எனக்கு வந்து என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் யூ ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். நீங்கள் ரெண்டில் இருக்கீங்க, ஆனாலும் யூ ஸ்டில் ஃபீல் எனக்கு ஐ எம் ஓகே வித் ரெண்ட், எனக்கு வீடு சொந்த வீடு வேணாங்கிற தட் இஸ் அ மச் பிகர் லெவல். நான் இருக்கிற லெவல் இஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள் லெவல். நான் எனக்கு சொந்த வீடு இருக்குது, அதனால எனக்கு அது அந்த ஐடியாவே இல்லை. ஸோ நான் மற்றவங்களை பற்றி என்னால் கிரிட்டிசைஸ் பண்ணுற பொசிஷனில் நான் இல்லை. பட் வீடை பற்றி எமோஷ்னலாக இருக்கிறது 100% ஃபைன். பட் ரிட்டையர்மெண்ட்டை பற்றியும் எமோஷ்னலாக இருங்கிறதா நான் சொல்கிறேன். அதுவும் உங்களுடைய வாழ்க்கை தான். இப்போது பெரிய வீட்டில் ஏழையாக இருக்கிறதுல யூஸே இல்லை. அசெட் ரிச், கேஷ் புவர்மாங்க. வீடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும், நல்ல வீடு இருக்கும், ஆனால் அவங்களால வந்து அடுத்த மாதம் ஒரு சடன் சேஞ்ச் இன் எக்ஸ்பென்சஸ்னால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அடுத்த மாதம் அந்த பென்ஷன் ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை இதுக்கு காரணம் வந்து டிப்பிக்கலி ட்ரெடிஷ்னலி ஒரு இந்தியன் செட்டப், இந்தியன் மைண்ட் செட்டில் பசங்க நம்மளை ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்துக்கணும். நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், அந்த வீடு என் பையனுக்கு தானே, இல்லை என் பொண்ணுக்கு தானே, ஸோ அந்த அசட்டை நான் என் பொண்ணு பையனுக்கு கொடுக்குறேன், வயசான காலத்தில் என்னை பார்த்துக்கிறது அவங்க கடமை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஊறி போய் இருக்கிற ஒரு சொசைட்டிங்கிறதுனால அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத யோசிக்கிறது இல்லையா? இது இப்படி இருக்குமா? 100%. ஸோ ஒருத்தர் வந்து என்னோட பெரிய கம்பெனியில் ஒரு ஹீஸ் லைக் செகண்ட் இன் செயின் ஆஃப் கமாண்ட். அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, சார் உங்ககிட்ட எவ்வளோ ஆசெட்ஸ் இருக்குது இப்போது அப்படின்னு கேட்டேன். இப்போ எவ்வளோ கார்பஸ் கையில் கிடையாது, 27 லட்சம் வச்சுருக்காரு கையில், அவ்வளோதான். அண்ட் அவர் வந்து கேட்டால், நீங்கள் அவரோட டைட்டில்லாம் கேட்டால் பெரிய டைட்டில், அவர் பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஒரு செகண்டு.
சரி சார் அவ்வளோதான் இருக்குண்ணா. இல்லை சார் இங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே ஒரு வீடு இருக்குன்னாரு. சார் இதில் இந்த அமௌண்ட்லாம் வச்சு உங்களால் இன்ஃப்ளேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ரிட்டையர்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்கும். வருஷம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நீங்கள் வந்து இந்த இவ்வளோ ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. பேசாமல் வீடு விற்றுருங்க என்ன, ஒரு வீடாவது விற்றுருங்க என்ன. அது எப்படி வீடெல்லாம் விற்கிறது? இந்த வீடு முதல் பையனுக்கு, அந்த வீடு ரெண்டாவது பையனுக்கு, அவங்க என்ன பார்த்து போகிறாங்க அப்படின்னாரு. சார் அதாவது இது முதல்ல அவங்க நிறைய பேர் பார்த்துக்கணுங்கிற மனசு இருந்தால் கூட நிறைய பேரால் இப்போ பார்த்துக்க முடியல. பிகாஸ் அவங்களுக்கு அவன் வேலை இருக்கு, வேற லொகேஷன் ப்ராப்ளம், அவன் எங்கேயோ இருக்கான். இது நிறைய இன்னொரு என்ன ப்ராப்ளம் ஆயிடும்னா, வெதர் இட் இஸ் மென் ஆர் விமென், மேரேஜ்க்கு அப்புறம் மாறிடுவாங்க. இது ஐ ஹவ் சீன் திஸ் இன் சோ மெனி கேசஸ். somehow I don't know எதுனாலன்னு எனக்கு தெரியாது. பட் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட அப்ரோச் டு டேக்கிங் கேர் ஆஃப் பேரண்ட்ஸே மாறிடும், போத் செக்ஸஸ். ஸோ அது இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. அதாவது பசங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நம்புறத போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ ஏன் ஒரு இப்போ வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் பயங்கரமாக தெரியுதுன்னா, up to 2000s, that is in the 90s 80s and so on, நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் ஓரியன்ட் சொசைட்டியாக தான் இருந்தோம். நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷி ஸ்பெண்டிங்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த சேவிங் பேஸ்ட் சொசைட்டிலேருந்து ஸ்பெண்டிங் சொசைட்டி ஆகிட்டோம். நம்ம அந்த கேபிட்டலிசம் ட்ரிவன் சொசைட்டி ஆகிட்டோம். பார்த்தாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணோன்னா வாங்கு வாங்கு வாங்கு, யூ டிசர்வ் இட்னு சொல்லி நம்மளை வாங்க வச்சாதான் அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினச்சி கம்ப்ளீட்டாக மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியில் சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் நான் இப்போவும் நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் எங்கள் அம்மா அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இருக்காங்க 2-3 times வீக். அது அவங்களால சமைக்க முடியல, அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த ஸ்பெண்டிங் அவர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதுதான் என்ன, ஈவன் இஃப் டோன்ட் டாக் அபவுட் கல்ச்சர், ஸ்பெண்டிங் கல்ச்சர், அவ்வளோதான். நம்மளுடைய மாதம் செலவு வந்து கண்ணா பின்னான்னு ஏறி போச்சு. அண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு உங்கள் மொபைல் ஃபோன் போச்சுன்னா உங்களால் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. எய்தர் உங்கள் பசங்க வாங்கி கொடுக்கணும் இன்னொன்று, இல்லை நீங்கள் வாங்கிக்கணும், இல்லை அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, இல்லை உங்களால் இப்போ ஜிபேவும் வாட்ஸ்அப்பும் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்றவங்க தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட மெயின் ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் தான். ஐ ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன், பட் அதை நான் யூஸ் பண்ணதில்ல. ஒன்லி ஆடியோ புக் தான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் போனால் சார் வாட்ஸ்அப் இருக்கா சார்ம்மா, இல்லை ஜிபே பண்ணுங்கம்மா, என்கிட்ட சேஞ்ச் இல்லைம்மா, ரொம்ப. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த கேட்ஜெட் தேவைப்படுறது. இப்போ இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ டிவி பார்க்கறது வந்து இப்போ ஃபேமிலியோட டிவி பார்க்குற கான்செப்ட் ரொம்ப கம்மி. இப்போ அவங்க சொந்த சேனலில் அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஐபேட்ஸில் வாட் எவர் டிவைசஸில் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் கோயிங் டு கெட் வர்ஸ். திருப்பி நம்ம அந்த 1990s லைஃப் ஸ்டைலுக்கு போக வாய்ப்பே இல்லை. இப்போ இத்தனை நாளாக நான் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு திடீர்னு நாளையிலேருந்து எனக்கு சம்பளம் இல்லையா, நாளையிலேருந்து நான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, இல்லை என்னுடைய ப்ராட்பேண்ட் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணும், இல்லை என்னுடைய கேபிள் கனெக்ஷனை கேன்சல் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் வாழறது. கரெக்ட். அது வேலையும் இல்லைன்னா என்னதான் பண்றது? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த எமோஷ்னல் ஐடியாஸ் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் எல்லாருக்கும். இதுவும் ஒரு டீப்லி எமோஷ்னல். இப்போ வீடு இருக்குயா, 4 செவரு ஒன்று தான், பட் அது உள்ள இருக்கிற வாழ்க்கை என்னங்கிறத யோசிக்கணும்ல. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட பேசிக் ஐடியா என்னன்னா, இன்னைக்கு என்ன உன்னுடைய லைஃப் ஸ்டைலோ மினிமம் அந்த லைஃப் ஸ்டைலை வாழ்நாள் பூரா உன்னால் சஸ்டெயின் பண்ண முடியுமா? இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி மினிமம் கேரண்டி, அந்த மினிமம் கேரண்டி உன்னால் கொடுக்க முடியுமாங்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட பேசிக் ஐடியா. அதை பற்றி ஏன் எமோஷ்னலாக இருக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் என்னுடைய பெரிய ப்ராப்ளம்.
இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம். இது 2 குழந்தைங்க மாதிரி. இதுவும் ஒரு குழந்தை தான், இதுவும் ஒரு குழந்தை தான். யூ கான் சே நான் இந்த குழந்தைய தான் படிக்க வைப்பேன், அந்த குழந்தைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் எனக்கு வீடு தான் முக்கியம், எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி அப்புறம் யோசிச்சுக்கிறேன், எனக்கு இப்போ கவலை இல்லைன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். அதனால தான் நான் சொல்ல வரேன், உடனே குடுகுடுன்னு போய் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இல்லை சித்தப்பா வந்து என்ன வீடு வாங்கலையா, சம்பாதிக்கிறியே 3 வருஷம் ஆச்சு, அதே சித்தப்பா இஎம்ஐ கட்டுமா, என்னன்னா இஎம்ஐலாம் கட்டுறேன், அந்த காலத்தில் நாங்கள் இஎம்ஐலாம் கட்டினதில்ல, உடனே அது ஒரு தப்பு. ஸோ அதனால கொஞ்சம் அந்த பேலன்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறது தான் மெயின் ஐடியா நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் மேத்ஸ் பேசி நம்பர்ஸ் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியல, இமோஷன்ஸ் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுதா? அதெல்லாம் நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. ஆனாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், நான் அந்த முடிவு பண்ண சொல்றது நம்ம கடமை. அப்போ அதெல்லாம் கிடையாது, கடமையெல்லாம் நம்ம அதெல்லாம் தாண்டியாச்சு. ஏதோ எனக்கு ஐ லைக் இட், அவ்வளோதான். ஓகே. பட் இல்லை, இன்னொன்று ஆஸ்பெக்ட் என்னன்னா, பிஃபோர் வி ஃபினிஷ், சரி ஹோம் லோன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 15 வருஷம் ஹோம் லோன், இஎம்ஐ கட்டுறீங்க, அதை போய் ஏன் அவசரப்பட்டு, ஆஸ் லாங் அஸ் இஎம்ஐ வந்து ரொம்ப ஹையாக இல்லாத வரைக்கும் அதை போய் அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஷர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இஎம்ஐ அதே தான் இருக்க போகுது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பட் உங்கள் சேலரி ஓரளவுக்கு ஏறும், அட்லீஸ்ட் 5% ஏறும். அதெல்லாம் நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம், ஜாப் ஹாப்ஸ் பண்ணலாம், வாட் எவர், அதெல்லாம் பண்ணும்போது ஸோ எப்போயாவது போனஸ் இல்லை இன்க்ரிமெண்ட் வரும்பொழுது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், உடனே அதுதான் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலைன்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அது வேண்டாம். 10 years ஹோம் லோன் ரன் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதுதான் எகெயின் எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் வேணும். டயட்டிங்கோ எக்ஸசைஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எவ்ரிதிங், அந்த பேலன்ஸ் என்ன, அந்த எக்ஸாக்ட் பேலன்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அது ஒரு லைஃப் டைம் பர்சியூட். பட் க்ளோஸ் டு தட் பேலன்ஸ் பாயிண்ட் போகிறது கொஞ்சம் ரொம்ப தப்பு பண்ணாமல் இருக்கலாம் 2 சைடும். ஓகே. ஸோ ஐ திங்க் ஒரு சின்ன சம்மரி மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஹோம் லோன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு திங், வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே ஹோம் லோன் எடுக்காமல் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஒரு ஹேபிட்டாக செட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு லொக்கேஷனில் நமக்கு என்ன தேவையோ பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பார்க்காம லாஜிக்கோட ஒரு ஹோம் லோன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சம்மரியாக சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து, ஒரு வீடை வந்து நம்ம வாங்கிட்டோம் அதில் இருக்கும் அப்படின்னா, ரெண்டாவது வீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது மைட் நாட் பி த பெஸ்ட் வே டு லுக் அட் இட். இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி ஃபார் ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணுறது இஸ் அ மோர் லாஜிக்கல் சென்ஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட்டையும் ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட நம்ம மேலேயே நம்ம பாசத்தை வச்சு அதை பார்க்கறது பெட்டர். இது ரெண்டையும் பாயிண்டாக சொல்லலாம் இல்லையா இந்த எபிசோடுக்கு? அப்சல்யூட்லி. லாஸ்ட் பாயிண்ட், சில பேருக்கு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஒழுங்காக பண்ணிடுவாங்க. முதல்ல அந்த ஹோம் லோன்லாம் முடிச்சு நடந்துட்டு இருக்கும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஒழுங்காக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்தால் நீங்கள் வீடு வாங்குங்க, கார் வாங்க, என்ன வேணா வாங்கலாம். அதை பண்ணிட்டு பண்ணுங்கிறதா நான் சொல்கிறேன். வாங்காதீங்கன்னா, அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கினீங்க, இட் வில் பி அ வெரி டிசாஸ்ட்ரஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட் வாங்கினீங்க, இட்ல டிசாஸ்ட்ரஸ் ஐடியா. ஓகே. ஸோ ஐ திங்க் ஹோம் லோன்ஸ் நம்ம பேசிட்டதுனால கார் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், ஃபோனுக்கு லோன், வாஷிங் மெஷினுக்கு லோன், இந்த மாதிரி லோன்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். Fair enough, yeah. Okay. Let's get rich with Pattuவோட தமிழ் பாட்காஸ்ட் தொடர்ந்து கேட்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ see you next week. Bye. Bye bye.